தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பாலா, நாளை கோவை மாவட்டம் காந்தி பூங்கா RS புரம் அன்னபூர்ணா ஹோட்டல் எதிரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கோவை வடக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மனோகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். குறிப்பாக கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறு குறு தொழில்துறையினரிடம் GST கருத்து கேட்பு முகாமானது நடைபெற்றது. இதில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் GSTயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அவர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்பது போன்ற வீடியோ வெளியானது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அதே போல ராகுல் காந்தியும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. பாலா, நன்றி தமிழரசி, விவரங்களுக்கு.